ஜெய் வசதி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 71வது ஸ்லோகம். ஸ்ருதாவானனசூயஸ்ச ஸ்ருணியாதபியோ நரக சோஸ்விமுக்தக சுபான் லோகான் பிராணுயாத் புண்ணிய கர்மனாம். சிரத்தையுடையவனாயும் அவமதிப்பில்லாதவனாயும் எம்மனிதன் கேட்கவாவது செய்கிறானோ அவனும் விடுதலை அடைந்தவனாய் புண்ணிய கர்மம் செய்பவர்களுடைய உலகங்களை அடைவான். உணவை அலட்சியப்படுத்துபவன் தனது உடல் வாழ்வை அலட்சியப்படுத்துகிறான். உணவுப் பொருளின் தத்துவத்தை அறிந்த ஒருவன் உணவு உண்கிறான். மற்றொருவன் அதன் தத்துவம் தெரியாது விருப்புடன் அதை புசிக்கிறான். அறிந்தவன் அறியாதவன் ஆகிய இருவரும் உணவு நின்று பெறும் நன்மை ஒன்றேயாம். அதே விதத்தில் கீதா சாஸ்திரத்தை சிரத்தையோடு கேட்டு தெரிந்து கொள்பவன் எல்லா நன்மைகளையும் அடைகிறான். பிறருக்கு எடுத்து புகட்டுவதால் அது ஒருவன் மனதில் நன்கு பதிகிறது. பக்தி விசுவாசத்துடன் கேட்பதால் இன்னொருவன் மனதில் அது பதிகிறது. இருவரும் கீதா தத்துவத்தை அறிந்து கொண்டவர் ஆகின்றனர். மனதுக்கு ஊட்டும் நல்லெண்ணங்களுக்கு சமஸ்காரங்கள் என்று பெயர். பகவத் விஷயங்களை கேட்பது சமஸ்காரங்களுள் சிறந்த சமஸ்காரமாகிறது. பக்தி சிரத்தையுடன் கேட்பவன் கீழ்மை நின்று விடுதலையடைந்து முன்னேற்றம் அடைவது உறுதி. மாணாக்கனுக்கு எல்லா பட்டு விட்டதாவென்று ஓர்வது ஆசிரியரின் இயல்பு. அக்கோட்பாட்டுக்கு இணங்க பகவான் இப்பொழுது கேட்பவாது நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.